வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கின்றன. தொடர்ந்து சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸையோ நெல்லிக்காயோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நமக்கு பலமாக இருக்கும். எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாது. நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்திக்கலாம். மேலும் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நெல்லிக்காய் ஜூஸில் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் தீர்வதற்கு நம்மளுடைய உணவுகளை நெல்லிக்காய் ஜூஸை சேர்த்துக்கலாம். அதிக நேரம் கண் விழித்தல், மாமிச உணவுகள், நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகம் சாப்பிட்றது, உடல் உஷ்ணம், இது மாதிரி காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் வெளியேறிடும். வாயு தொல்லை நீங்க ஆரம்பிக்கும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும். இதனால வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய சுரப்பை நெல்லிக்காய் ஜூஸ் சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக நமக்கு தடுத்துரும். அதனால சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். அந்த உணவுகள் வேகமாக செரிமானமாகும். செரிமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும். எந்த விதமான கழிவுகளும் நமக்கு தங்காது. தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு அருந்து நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் ஒரு 50 மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சுக்கள் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கும். இதனால் சரும பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு கூட்டி கொடுக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோட இருக்கக்கூடிய முகப்பொருட்களையும் நீக்கிடும். தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக செயல்படுவதால தோல் சுருக்கமெல்லாம் நம்மளுடைய முகத்தில் இருக்காது. நம்மளுடைய முகம் இளமையாக தெரிய ஆரம்பிக்கும், பொலிவாக தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு, இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆர்த்திரோக்ளேரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளங்களில் சுலபமாக இரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய குறைபாடாக இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் கொண்டிருக்கு. இது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் ரத்த நாளங்களில் படிவதை தடுத்து இந்த மாதிரி ஆர்த்திரோக்ளேரோசிஸ் ஏற்படாமல் தடுக்குது. இதனால இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கும். ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படியாமல் இருந்தாலே இயல்பான அளவில் ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்ப ஆரம்பிக்கும். இதனால ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனை வராது. இதய துடிப்பும் சீராக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம், வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துது. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடித்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்றவையெல்லாம் குறைந்து சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையும் நெல்லிக்காய் ஜூஸ் அழித்து அதை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை செய்யுது. ஸோ அதனால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெற்று விடலாம். குறிப்பாக இந்த சளி தொந்தரவுகள், ஆஸ்துமா தொந்தரவுகள்லாம் நமக்கு இருக்காது. சுவாசம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நலமோடு இருக்கலாம். மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலிருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகுதா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாகவே மூளையினுடைய செயல்பாடு நமக்கு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது.
இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் போக்குறதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். மேலும் நமது ஞாபக சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் லேடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த அந்த ஞாபக மறதி நோய்கள் குறையப்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையும் நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான மூளை செயல்திறனை நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது ஃபியூச்சரில் நமக்கு கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகரிக்குது. இதனால் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு வெகுவாக குறைக்கும். இதனால் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடணும். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்றதுடைய செல்களினுடைய செயல்பாட்டை அது வெகுவாக குறைக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செல்கள் தான் நமக்கு எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. மேலும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும்பொழுது அவர்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் இதெல்லாமே வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்றத நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இல்லாமல் 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்மளுடைய உடல் பலமாக நமக்கு தடுமாறாத உடல் அமைப்பை பெறுவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை பாதுகாத்துக்கணும் அப்படின்றது அவர்களினுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் அருந்த வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகம் இருக்கு. தொடர்ந்து காலையில் 20-30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து, உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறதை தடுத்து உடல் எடையை குறைக்குது. உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குறைத்து கொடுக்கும். ஸோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, உடல் எடை சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடணும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் தலைமுடிக்கு கொடுக்கும். பொடுகு, பேன் தொல்லை தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதை அறவே நீக்குகிறது. மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் தூண்டும். மிக இளம் வயதிலேயே இளநரை, பெத்தநரை போன்றவை மிக விரைவில் ஏற்படுவது நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தடுக்கும். ஸோ நமக்கு தலைமுடி சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். எந்த விதமான தலைமுடி சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. எனவே நெல்லிக்காய் ஜூஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள பாருங்கள். நெல்லிக்காயும் தொடர்ந்து தினமும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.